அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிரோடு இருந்த நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் தெய்வ திருப்பெயரால் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு உயிரோடு இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு தலைப்பாக உயிர்த்த ஆண்டவரின் உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள், The living words of the risen Lord. இந்த தலைப்பிலே 3 சிறு தலைப்புகளை சொல்லி இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் தலைப்பு பாசத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகள், the words that express the affection. இரண்டாவது தலைப்பு பயத்தை நீக்கும் வார்த்தைகள், the words that eliminates the fear. மூன்றாவது தலைப்பு பரவசத்தை உண்டாக்கும் வார்த்தைகள், the words that boost the encouragement. முதல் தலைப்பாக நான் சொன்னேன், பாசத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகள், the words that express the affection of our Lord Jesus Christ. நாம் நம்முடைய திருமறையில் யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தால், உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து தனக்காக காத்திருந்த தன்னுடைய உடலை காண வேண்டும் என்று ஆசையோடு இருந்த மகலேனா மரியாளை பார்த்து, அம்மா ஏன் அழுகிறாய்? டாக்டர், why are you weeping? அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார். அழுது கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார். அது உண்மையாகவே இன்றைக்கும் இந்த வார்த்தை அர்த்தமுடையதாக அநேக பெண்களுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக அது அமைகிறது. அன்றைக்கு மகலேனா மரியாள் அழுதார். இன்றைக்கும் கூட அழுகின்ற பெண்கள் ஏராளம் உண்டு. பெண்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்றால், ஒரு சில இடங்களில் பெண் பிள்ளை பிறந்தால் தாய்ப்பால் கொடுப்பதற்கு பதிலாக அரளிப்பாலை கொடுத்து பிறந்த உடனேயே கொன்று போடுகிறார்கள். காரணம், இந்த குழந்தையை வளர்த்தால் பெண் பிள்ளை வளர்ப்பதற்கும் செலவு, அதை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் வேண்டும், அதற்கு பின்னதாக அதற்கு வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்கு பொருளாதாரம், இப்படி பல காரியங்களை யோசித்து பெண் பிள்ளைகளை கொன்று போடுகிறார்கள். கொஞ்சம் வளர்ந்த பெண் பிள்ளையாக இருந்தால், குறிப்பாக இந்த காலகட்டத்திலே இந்த பாலியல் தொந்தரவு, சின்ன குழந்தைகளை தொந்தரவு செய்து அவளோடு ஒழுக்கமில்லாமல் காரியங்களை செய்து அந்த குழந்தைகளை கொன்றும் போடுகிறார்கள். இந்த குழந்தைகள் வாலிப பிள்ளைகளாக ஆகும்போது, திருமண வயதை அடையும் போது பெற்றோர் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றால் 2 காரியங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டாம். ஒன்று, அந்த பெண் பிள்ளை ஏதாவது ஒரு ஊதியத்தை வாங்கக்கூடிய வேலையிலே அமர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க வேண்டாம். அது மட்டுமல்லாமல் டௌரி என்று சொல்கிறோமே, அதை கொடுக்கக்கூடிய சக்தியுடைய குடும்பமாக இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால்தான் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் என்கிற ஒன்று இப்போது நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு பல வாலிப பெண்களுடைய வாழ்க்கையில் திருமணம் ஆகாமலேயே அவர்கள் இருக்கிறார்கள். காரணம், இன்றைய சூழல்
அதற்கு பின்னதாக எப்படியோ திருமணமாகி ஒரு குடும்பத்தோடு அவள் தொடர்பு கொண்டு வாழ ஆரம்பித்தால் தங்களை போன்ற இன்னொரு பெண் மாமியாராக இருக்கக்கூடிய அவளுடைய தொந்தரவு, அவர் கொடுக்கின்ற இன்னல்கள் சொல்ல முடியாது. கணவர் ஒரு குடிகாரராக இருந்தால் அது இன்னும் அதிகமான கண்ணீரை உண்டாக்கும். குடித்துவிட்டு அடிப்பார், வீட்டை விட்டு வெளியே விரட்டுவார், என்ன வேண்டுமானாலும் செய்கிறார். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு வாழ்கின்ற பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு வாழ்கிற பெண்களுக்கும் மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபோது எத்தனையோ பெண்களுடைய கண்ணீரை துடைத்து அவளுக்கு வாழ்வு கொடுத்தார். அதை நாம் திருமறையிலே படிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது மட்டுமல்ல, அவர் உயிரோடு எழுந்த பின்னதாகவும் கூட அழுகின்ற பெண்களை பார்த்து பாசம் மிகுந்த ஆறுதலுடைய அந்த வார்த்தையை, அம்மா ஏன் அழுகிறாய், மை டாட்டர் ஒய் ஆர் யூ வீப்பிங் என்று பாசம் கலந்த சொற்களோடு பேசுகிறார். எனவே ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன அந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் இன்றைக்கு பெண்களாக இருக்கிறவர்களுக்கு அதிக பயனுள்ள ஒன்றாக இருக்கிறது. 2வது தலைப்பாக நான் சொன்னேன், பயத்தை நீக்குகின்ற வார்த்தைகள், the words that remove the fear. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மத்திய 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தன்னை உயிரோடு கண்ட அந்த பெண்கள் தன்னுடைய சீடரிடத்தில் அந்த நல்ல செய்தியை சொல்வதற்காக போகும்போது வழியிலே அவளை ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த பெண்கள் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த பெண்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, அம்மா ஏன் அழுகிறாய் என்று சொன்னது அர்த்தமுள்ள ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னேன். பயப்படாதிருங்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையும் கூட பெண்களுக்கும் பொருந்தும். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், வயதானவர்கள் அத்தனை பேருக்கும் பொருந்தும். இன்றைக்கு குழந்தைகளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விதமான பயம். சில பிள்ளைகள் பூச்சியை கண்டாலே பயப்படுவார்கள். சில பிள்ளைகள் இருட்டுக்குள்ளாக செல்ல பயப்படுவார்கள். வாலிப வயதிலே படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் தேர்வு வந்தால் பயம். அதற்கு பின்னதாக திருமண வாழ்வை பற்றி நினைக்கும் போது எந்த குடும்பம் நமக்கு அமையுமோ, யார் கணவராக வருவாரோ என்ற பயம். இதையெல்லாம் கடந்து வயதான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க போகிற அந்த காலகட்டத்திலேயும் அவளுக்கு பயம் இருக்கிறது. அவளுக்கு ஏற்படுகின்ற அந்த வயதான காலத்திலே உண்டாகின்ற அந்த நோய் இறந்து விடுமோ என்ற பயம். இப்படிப்பட்ட ஏராளமான பயங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. இன்றைக்கு உலக சூழ்நிலையை பார்த்தால் போர் மூண்டு விடுமோ, நாம் தொடர்ந்து வாழ முடியுமோ, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் வாழ முடியுமோ. வயதானவர்கள் நினைக்கிறார்கள், நாம் ஓரளவுக்கு வாழ்ந்திருக்கிறோம், வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம். ஒரு வேளை போர் மீண்டால் இந்த சின்ன குழந்தைகளாக வாழ வேண்டிய பிள்ளைகள், வளர வேண்டிய பிள்ளைகள் வாழ்க்கையை இழந்து விடுவார்களே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பயம். இப்படி ஏராளமான பயம். எனவே
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பின்னதாக சொன்ன அந்த அருமையான வார்த்தை, பயப்படாதிருங்கள், ஃபியர் நாட். உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிற காரியம், நாம் பல நேரங்களிலே பலவிதமான பயங்களை உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், பயப்படாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், பயத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிசாசை ஜெயித்தேன், பயத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய மரணத்தை ஜெயித்தேன். ஆகையினாலே என்னுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள், பயப்படாமல் இருங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 20ஆம் வசனத்தில் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் நினைப்பூட்டுகிறேன். உலகம் முடிவு மட்டும் எல்லா நாட்களிலேயும் நான் உங்களோடு கூட இருப்பேன். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு பரலோகத்துக்கு போனார் உண்மை. ஆனால் பரலோகத்திலேயே இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லாமல் அவர் நம்மோடும் இருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்களும் நானும் உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை நினைத்துக் கொள்வோம். எப்போதெல்லாம் நமக்கு பயம் வருகிறதோ அப்போதெல்லாம் பயப்படாதிருங்கள், ஃபியர் நாட், ஐ ஆம் வித் யூ, ஐ வில் பி வித் யூ என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நினைத்து பார்த்து தைரியமாய் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். நான் மூன்றாவதாக சொன்னேன், பரவசத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகள். The words that increases our confidence. நமக்குள்ளாக இருக்கிற அந்த தைரியத்தை அது இன்னும் அதிகப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. நாம் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 26ஆம் வசனத்தையும் பார்ப்போம் என்றால், உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு உயிர்த்த காட்சியை கொடுத்து அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானம் 2 முறை. இயேசுவினுடைய சீடர்கள் இருந்தபோது ஒரு முறை, தோமா அந்த சமயத்தில் இல்லை, எனவே அவருக்காக ஒரு முறை, உங்களுக்கு சமாதானம். அதே போல லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எம்மாவுக்கு போகிற சீடர்களோடு பயணித்து அவர்களோடு உணவருந்த சென்ற போது அவர்கள் கண்டுகொண்டார்கள். இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற அந்த செய்தியை எருசலேமில் இருந்த ஆண்டவருடைய சீடர்களுக்கு சொல்வதற்காக வந்து அவளோடு அமர்ந்திருக்கும் போது உயிர்த்த இயேசு அங்கே ஒரு முறை தோன்றி, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை எவ்வளவு மிக முக்கியமான ஒன்று, எவ்வளவு தேவையாக இருக்கிறது. சமாதானம் என்ற இந்த வார்த்தை ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு திருச்சபைக்கு, ஒரு நாட்டிற்கு, ஒரு சமுதாயத்திற்கு மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் மொத்த உலகத்திற்கும் இன்றைக்கு சமாதானம் தேவை. பீஸ் ஆஃப் மைண்ட். எத்தனையோ பேர் தங்களுடைய வாயினாலே சொல்லுகிற, ஐ ஹவ் நோ பீஸ் ஆஃப் மைண்ட், எனக்குள்ளே சமாதானம் இல்லை, என் குடும்பத்திலே எனக்கு சமாதானம் இல்லை, என்னுடைய குடும்பத்திலே இருக்கிறவர்களாலே எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி சமாதானத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்ந்தபோது சமாதானத்தை இழந்து சஞ்சலத்திலே கஷ்டத்திலே வாழ்ந்த எத்தனையோ பேரை சந்தித்து அவளுக்கு சமாதானத்தை கொடுத்தார். எத்தனையோ பேர்
ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி உயிரோடு இருந்தபோது அநேகருக்கு சமாதானத்தை கொடுத்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போது உயிரோடு எழுந்த பின்னதாக அதே சமாதானத்தை, இன்னும் சொல்லப்போனால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான உயர்ந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சமாதானத்தை இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், திருச்சபைகள், நாடுகள் அனைத்துக்கும் கொடுக்கிறார். பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிறார். அருமையான சகோதரிய சகோதரியே, சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், எங்கே அநீதி இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்காது. எனவே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அநீதியை அகற்றி போட்டது. அநீதி இப்பொழுது அகன்றிருக்கிறதுனால சமாதானத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும். அதே போன்று பலவிதமான பயங்கள் இன்றைக்கு நீங்கி இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே மரணத்தை பற்றிய பயம், ஒரு காலகட்டத்திலே நோய் வந்துவிட்டால் பயம். அது இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். பயங்களை எல்லாம் நீக்கி வெற்றி சிறந்தவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய எனக்கு நிறைந்த நிரந்தரமான சமாதானம் உண்டு. இனிமேல் பயம் என்னை ஆட்கொள்ள முடியாது, அநீதி என்னை ஆட்கொள்ள முடியாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அரவணைப்பிலே, பராமரிப்பிலே நான் இருக்கிறேன் என்று நாம் நினைத்து வாழக்கூடிய மன தைரியத்தை, நான் சொன்னவனமாக அந்த பரவசத்தை ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றி இருக்கிறார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் சொன்ன அந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள், அம்மா ஏன் அழுகிறாய், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் நினைத்துக் கொள்வோம். எப்போதெல்லாம் நாம் அழ வேண்டும் என்று யோசிக்கிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்ன அழ வேண்டாம். எப்போதெல்லாம் பயம் நம்மை பற்றி கொள்ள வருகிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவர் இயேசு சொன்ன பயப்படாதிருங்கள். எப்போதெல்லாம் சமாதானம் இல்லாமல் சஞ்சலத்தோடு வாழ்கிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் சொன்ன உங்களுக்கு சமாதானம். இந்த வார்த்தைகளாலே நாம் நம்மை ஆற்றிக்கொள்வோம், தேற்றிக்கொள்வோம். உயிரோடு எழுந்த ஆண்டவரை பற்றி பிடித்து தொடர்ந்து இந்த வாழ்க்கையை மிகுந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் மன நிறைவோடும் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.